இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் டி இமான் இசையில் விக்னேஷ் சுப்பிரமணியன் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. 2K லவ் ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ஸோ சிட்டி லைட் பிக்சர்ஸ் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக முதல் படம் 2K லவ் ஸ்டோரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சார் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சி போச்சு, கம்ப்ளீட்டாக நானே எடுத்துக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு செகண்ட் தாட்டே வரல. சரி, ஓகே, ஒரு நல்ல பேனர் மூலிமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு டாக் ஆஃப் த ஃபிலிம், சுசீந்திரன் சார் அவர் இல்லாட்டி இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால தான் இந்த படத்தை ஆரம்பித்தது. ஸோ சார் வந்துட்டு சொன்ன டேட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு February 14 ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தட் இஸ் அப் டு தெம். அண்டு ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இமான் சாரோட மியூசிக் தான். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ இது வந்து எங்களோட கம்பைன்ட் எஃபர்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் டீமாக தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் படத்தை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த 2K ஜென்ரேஷன் பீப்புள், ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கிற சப்போர்ட் உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். அண்ட் எங்கள் என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டீம் சார்பாக அதை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் த ஸ்டேஜ் இஸ் ஆல் தேர்ஸ். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட, லவ்வரோட, எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா, லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே வந்து எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாலும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா டெபியூ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் வந்து இந்த வயசில், ஐ திங்க் அவர் வந்து ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. 2வது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை, அது எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள்
தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லையும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு வந்து சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி வந்து ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னே நான் சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் வந்து அவர் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது வந்து ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதலால் காதல் செய்வீர் வந்து. அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்தில் இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா, இளமை, இனிமை. படத்துடைய மொத்தமாகவே இந்த 2K நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸுன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரன், மிஷ்டிகா, அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக வந்து பயணித்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவருக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.